ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, ஆண்டவர் ஒரு நாளில் மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு கடந்து சென்றார். மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு கடந்து சென்ற வேளையில் அங்கே மார்த்தாள் இயேசுவை வரவேற்பு கொடுத்தாள். மரியாளும் வரவேற்பு கொடுத்தார்கள். ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை விட்டு விலகாமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் அவளுடைய சகோதரிய மார்த்தாளோ இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்ட மக்களை வருகிறவர்களை குறித்து அவர்களை விசாரிப்பதிலும் அவர்களுக்கு உபசரிப்பதிலும் அதிலேயே கவனமாக இருந்தாள். இப்படி கவனமாக இருந்த வேளையில் அவள் சோர்வுபட்டு போனாள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஐயரே, என் சகோதரியை நீ சொல்லி என்னோடு கூட வேலை செய்யும்படி அவள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாளே, மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தனியே வேலை செய்யும்படி நான் என்ன செய்கிறேன், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என் சகோதரி அனுப்பக்கூடாதா என்று கேட்கிறாள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவரை துதித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கேட்பதில் அதில் அமர்ந்து இருந்து அவருடைய பாதத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மரியாளை பார்த்து, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆம், ஆண்டுடைய பாதத்தில் வரும் பொழுது அது நல்ல பங்கு. இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் மார்க்கு புத்தகத்தில் 8வது அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் அங்கு 3 நாள் அவருடைய உபதேசத்தை ஜனங்கள் உட்கார்ந்திருந்து கேட்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஐயா, உட்கார்ந்திருந்து வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதுமா? பசி ஆறிடுமா? தேவை நடந்துருமா? ஐயா, கொஞ்சம் சபைக்கு வாங்க, சபையில் உட்காருங்க, சபையில் உள்ள வார்த்தையை கேளுங்க, தேவனை ஆராதிங்க, பின்பு இதெல்லாம் பாருங்க அப்படி என்று சொன்னால் அவர்கள் முதலாவது, ஐயா, சபைக்கு வந்தால் போதுமா? சபையினுடைய காரியங்களை உட்கார்ந்துருந்து நேரம் போகுதே, எனக்கு வேலை அப்படியே கிடக்குதே என்றெல்லாம் சொல்லும். பசி அடுத்து ஆகுமே, சாப்பாட்டு வேலைக்கு நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து 3 நாளாக அவர்கள் பசியை மறந்து அவர் என் வாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்களை நான் வெறுமையாக அனுப்பிவிட்டால் போகும் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மரியாள் தேவனுடைய பாதத்தில், இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் உட்கார்ந்த பொழுது அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். 2வது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் ஆகாரம் கிடைக்கிறது. தேவன் நமக்கு தேவையானதை அவரே கொண்டு வந்து கொடுக்கிறார். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மார்க்கு புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. இவர்கள் வழியிலே சோர்ந்து போவான், இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தால் அவர் உனக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், நீ அவருடைய சமூகத்தை மறந்து நீ போவாயானால் அவர் உனக்காக பரிதபிப்பது இல்லை. அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நீ மறந்து நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக பரிதபிக்கிறார். மாத்திரமல்ல, உனக்கு தேவையான ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, மார்க்கு புத்தகத்தில் உட்கார வைத்து எல்லாத்திற்கும் சாப்பாடு கொடுக்கிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானனே, நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம், சபைக்கு போனால் போதுமா? சாப்பாடு எப்படி வரும்? வேலைக்கு செய்ய வேண்டாமா?
வேலை செய்ய வேண்டாமா, சோம்பேறித்தனமாக உட்காரணுமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஆண்டவர் முதலாவது நீ தேவனை தேடிப்பார், அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்துப்பார், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிப்பார், அவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்துப்பார், வேதத்தை 2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் ஆராய்ந்துப்பார். ஆண்டவர் உனக்கு ஆகாரத்தை அவர் தருகிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாலே ஆண்டவர் ஆகாரம் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த நாளிலும் லூக்கா புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் ஆண்டவரை நெருக்கி அநேக ஜனங்கள் வந்த வேளையில் ஆண்டவர் சற்றே பேதுருடைய படகை தள்ளு அப்படின்னு சொல்லி சற்றே தள்ளி அதில் உட்கார்ந்திருந்து ஜனங்களையும் உட்கார வைத்து அதில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். பிரசங்கித்து முடித்த பின்பு இப்பொழுது பேதுருவை பார்த்து, நீ ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்று சொன்னான். அவ்வளவு தூரம் முழுவதும் பிரயாசப்பட்டான். அவனுக்கு ஒரு மீனும் ஒரு பிரயாசமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கப்புறம் போகிறான். திரளான ஆசீர்வாதங்கள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ முதலாவதாக தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடிப்பார், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்துப்பார், தேவைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை சபைக்கு வந்து உட்கார்ந்திருந்தால் போதுமா? அவருடைய வார்த்தையை கேட்டால் போதுமா? அவரை ஆராதிச்சா போதுமா? இந்த நாட்கள் நேரமாகுது, எனக்கு சம்பளம் கிடைக்காது, ஐயோ என்று சொல்லி புலம்பி தள்ளுகிறாயா? பயப்படாத, திகையாத. இயேசு அன்றைக்கு நீ எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் நீ ஒன்றும் கொண்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ இளைப்பாறுதலோடு கொஞ்சம் சற்று அமைதலாய் இருந்து இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார். இந்த இயேசு ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது மரியாள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த வேளையில் மரியாளை பார்த்து சொல்கிறார், நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மரியாளை பார்த்து நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். தேவையானது அதுதான், அதுவே அவள் நல்ல பங்கு என்று சொல்கிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒரு கூட்ட ஜனத்திற்கு தேவன் பரிதவித்தார். அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பினார். மூன்றாவதாக பேதுரு சோர்ந்து போய் இருந்த வேளையில் அவருடைய வார்த்தை சற்றே கவனித்தான். அவருடைய வார்த்தையை உட்கார்ந்திருந்து கவனித்தான். அதற்கப்புறம் அவனுக்குள் விசுவாசம் உண்டானது. அவன் சொல்லுகிறான், முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தை இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறீல்ல, இந்த வார்த்தையை நான் நம்பி நான் வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி வீசினான். திரளான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ இயேசு கிறிஸ்து அண்டையில் வரும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதங்களை கொண்டு வருவார், கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அதே போல் யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 52வது வசனத்தில் அங்கே தேவன் ஒரு திரள் கூட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து ஜனங்கள் வேத வசனத்தை கேட்ட வெளியில் அவர்கள் சொல்லுகிறார், அந்த சமாரிய ஸ்திரியை சொன்ன வார்த்தையை காட்டிலும் இவர் மெய்யான இரட்சகர், உலக இரட்சகர், நம்மளை ரட்சிக்க வருகிறவர் இவர்தான் என்று அறிந்து கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் என்று விசுவாசம். நீ உட்கார்ந்திருந்து அவருடைய சத்தியத்தை நீ கேட்கும் பொழுதுதான் உனக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை உண்டாகும். அன்புக்குரிய சகோதரனே, அதனால தான் இயேசு சொன்னார், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த வேளையில் நீ ஆண்டவரே ஏதோ நான் வந்திருக்கிறேன்யா, உங்களுடைய சமூகத்தில் வாரேன்யா, ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன், உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறேன்னு வாசித்து பார். கர்த்தர் சொல்வார், உன்னை பார்த்து தான் நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டாய் என்று சொல்வார். உன்னை பார்த்து தான் கர்த்தர் பரிதபிப்பார். உன்னை பார்த்து தான் தேவன் உனக்கு ஆகாரத்தை, உனக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் உனக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ புலம்பி தள்ளாத, உனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போய் இருந்த பேதுருக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தவர். நீ இன்னைக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், திரளான ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்தை கேட்ட ஜனங்களுக்குள்ளாக, சமரிய ஜனங்களுக்குள்ள விசுவாசம் உண்டது. இவர்தான் நம்மை ரட்சிக்க போகிறவர் என்று சொல்லி விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த சத்திய வசனத்தை கேட்டு ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு நீர் அற்புதங்களை செய்யும் என்று இனி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வரும்பொழுது இந்த இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இயேசு உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துக்கு வருவாயா? அவர் உன்னை
ரட்சிக்கிறவர், அவர் உனக்கு போஷிக்கிறவர், அவரே உனக்கு பாதுகாப்பு தருகிறவர், அவரே உன் சோர்வுகளை அகற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறவர். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை விசுவாசித்து பார், இந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து பார். இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். உனக்காகத்தான் அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள கடந்து வரப்போகிறது. இப்பொழுது நீ ஒப்புக்கொடு, இதோ நம்முடைய சமூகத்தில் வர ஆண்டவர் என்று ஒப்புக்கொடு. இப்போ இந்த இயேசு உனக்குள்ள அற்புதங்களை செய்வார். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இப்பொழுது உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். இப்பொழுது உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வேத வசனத்தை கேட்டு உம்முடைய பாதத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மரியாதை பார்த்து நல்ல பங்கை எடுத்துக்கொண்டால் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறேன். ஆண்டவரே மகத்தான தேவனுடைய மகிமை உள்ள கரம் வெளிப்படுத்தும்படியாக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோதரிக்கிறேன். தேவ மகிமை கடந்து வரட்டும். ஆண்டவரே சோர்ந்து போயிருந்த ஆண்டவரே பேதுருக்கு அற்புதங்களை செய்து ஆண்டவரே 3 நாளாக தங்கியிருந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷிப்பை கொடுத்து ஆண்டவரே நீர்தான் உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார்கள். தகப்பனுக்கு நன்றி. பெரிய காரியம். இதே போல் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும், மனக்கண்களை திறந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.